இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 11வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது இன்றைய பதிலுரை பாடல் இதுதான் இன்றைய 3 வாசகத்தினுடைய மைய கருத்தாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் என்கிற ஒரு வார்த்தை. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு அரசன் இருக்கிறான் என்றால் அவன் மக்களை அறிந்தவனாக இருக்க வேண்டும். மக்களும் தன்னுடைய அரசனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் மக்களுடைய நலன் என்ன, மக்களுடைய தேவை என்ன, மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டு அரசாட்சி செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆடுகள் என்று சொல்லுகிற பொழுது ஆடுகளுக்கும் ஆயனுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். நல்ல ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் ஆடுகளும் பலமாயிருக்கும், ஆயனும் நம்பிக்கையோடு இருப்பான். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல இந்த ஆடுகளும் ஆயனுக்கும் உள்ள அந்த நெருக்கத்தை தெளிவாக எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிற செய்தி, எனக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறதா? எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் கடவுளோடு நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறதா? நாங்கள் பக்தியிலும் விசுவாசத்திலும் கடவுளுடைய நம்பிக்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று என்னால் சொல்ல முடியுமா? கிறிஸ்தவளாக இருக்கிற நான் அந்த கிறிஸ்து என்கிற பெயருக்கு சான்று பகரக்கூடிய விதத்திலே சாட்சிய வாழ்வு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்கிற ஒரு வார்த்தை தான் இன்றைய அருமையான சிந்தனையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறது, எங்களுக்குள் எந்த விதமான விரிசல் இல்லை என்றால் திருப்பாடல் 23 நமக்கு சொல்லித் தருகிற அருமையான செய்தி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே, நான் எதற்கும் அஞ்சிடேன், உன்னுடைய கோலும் நெடுந்தழியும் என்னை தேற்றும். இயேசுவில் பிரியமானவர்களே, எப்பொழுது எனக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறதோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் கடவுளை சார்ந்து வாழ்கிறவன். என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில அந்த கடவுள் மேல் பக்தியும் விசுவாசமும் கொண்டு வாழ முடியும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம். இன்றைய முதல் வாசகத்துல இஸ்ரேல் மக்களோடு கடவுள் கொண்டிருந்த அந்த நெருக்கமான உறவை அது கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். நெருக்கமான உறவு கடவுள்தான் இஸ்ரேல் மக்களோடு வைத்திருந்தாரே ஒழிய இஸ்ரேல் மக்கள் ஒருபோதும் கடவுளோடு நெருங்கிய உறவை அவர்கள் வைத்தது இல்லை என்றே பலதரப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் கடவுள் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை வழி நடத்துகிறேன், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்று சொன்னாலும் அந்த மக்கள் அந்த தேவைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த தேவைகள் முடிந்த பிறகு அவர்கள் கடவுளை மறந்து போகிறார்கள். நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? தேவை முடிந்த பிறகு எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவு தேவையில்லை என்று நான் சென்று விடுகிறேனா? அல்லது எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவு தான் எனக்கு இத்தகைய ஒரு வாழ்வு தருகிறது என்பதை நான் உணர்கிறேனா? இதற்கு நல்ல ஒரு உதாரணம், அவர் கழுகினுடைய சிறகின் மேல் அவர்களை வைத்து அழைத்து வந்தார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். கழுகின் மேல் இருக்கிற அந்த சிறகுகள். இயேசுவில் பிரியமானவர்களே, வானின்று மழை பெய்கிறது என்றால் அனைத்து விலங்குகளும் நனையும், ஆனால் கழுகு மட்டும் நனையாது. ஏனென்றால் அது மழைக்கு மேல் பறக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தது. இடி முழக்கம் வந்தாலும் இந்த உலகத்துல எல்லா விலங்குகளும்
நடுங்கும், பயப்படும். ஆனால் கழுகு மட்டும் பயப்படவே பயப்படாது. அந்த இடி முழக்கத்திற்கு மேலே அவை செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய அளவிற்கு கடவுள் ஆற்றலை தருகிறார், வல்லமையை தருகிறார், நிறைவை தருகிறார், நிம்மதியை தருகிறார். இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி தருகிற செய்தி, கடவுளோடு நெருங்கிய ஒரு வாழ்விலே அனைத்தையும் வென்றுவிடலாம் என்கிற ஒரு செய்தி. இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு வருவோம். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே யாரெல்லாம் கடவுளோடு நெருக்கமான ஒரு உறவை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கடவுளால் மீட்கப்பட்ட அந்த மீட்பை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். மீட்பு என்றால் என்ன என்று சொல்லுகிற போது, கடவுள் ஒரு நபருக்கோ அல்லது ஒரு குழுமத்திற்கோ தருகிற நிறைவான ஆசீர்வாதம் மீட்பு என்று சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே குளோரி என்று சொல்லுகிறார்கள். அதாவது காட்ஸ் விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன், கடவுளை காணக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பூ உலகிலே கடவுளை காணக்கூடிய விதத்திலே ஆசீர்வாதமாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு மனித படைப்பு. ஆகவேதான் இந்த மனித படைப்பை தொடக்க நூல் 1:27 கடவுள் மனிதரை படைத்தார், தன்னுடைய சாயலிலே படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆகவே நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயலாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளோடு நெருங்கிய ஒரு உறவு இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுளோடு நெருங்கிய ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் நான் கடவுளை பிரதிபலிக்க முடியும், கடவுளுடைய பண்பு நலன்களில் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஒருவேளை நான் கடவுளுடைய பிரதிபலிக்கக்கூடிய விதத்திலே வாழவில்லை, பண்பு நலன்களில் வாழவில்லை என்றால் நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்று. இன்றைய இரண்டாம் வாசகத்துடைய கடைசி வார்த்தை, இயேசுவின் விலைமதிக்க முடியாத இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டுள்ளோம், நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டுள்ளன, நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ விலைமதிக்க முடியாத இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது என்றால் பாவத்திலிருந்து என்னால் வெளிவர முடியும், துன்பத்திலிருந்து என்னால் வெளிவர முடியும், நான் செய்கிற எல்லா தவறுகளிடமிருந்தும் வெளிவர முடியும். வெளிவந்த நான் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வாழ்வு வாழ முடியும். நல்ல ஒரு வாழ்வு வாழுகிற நான் கடவுளை பிரதிபலிக்கிறவனாக இருப்பேன். கடவுளை பிரதிபலிக்கிற நான் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு என்னால் வாழ முடியும். இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லி தருகிற அருமையான செய்தி. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எவரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களையோ அவர்கள் அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது இயேசு 12 சீடர்களை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். 72 சீடர்கள் இருக்கிறார்கள், ஆனால் 12 பேரை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால் அவர்கள் தனி சிறப்பு பெற்றவர்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, எவரெல்லாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தனி சிறப்பு பெற்றவர்கள். ஏனென்றால் எதற்காக திருத்தூதர்களை அழைத்தார்? தம்மோடு இருக்கவும், பேய்களை ஓட்டவும், நற்செய்தியை அறிவிக்கவும் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தம்மோடு இருக்கவும் என்று சொல்லுகிற போது ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற அந்த வாழ்க்கையை பெற்றவர்கள் திருத்தூதர்கள். எவரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளை அறிந்தவர்கள். ஏனென்றால் வாயில ஒரு சிலுவை, காதுல ஒரு சிலுவை. கடவுளுடைய வார்த்தையை நீ மகிமை விளங்க காதால் கேட்கவும் அதை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் இந்த பூ உலகிலே திருத்தூதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவருக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றால் நற்செய்தி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு, இதை பற்றி அறிவிப்பதுதான் நற்செய்தி. ஆகவே எவர் ஒருவர் விவிலியத்தை அறிந்திருக்கிறாரோ
அவர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார். எவரொருவர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாரோ அவர் கிறிஸ்துவராக இந்த உலகத்திலே வாழ்கிறார். எவரொருவர் கிறிஸ்துவராக இந்த உலகத்திலே வாழ்கிறாரோ அவர் நற்செய்தியை போதிக்கிறார். அந்நற்செய்தியை போதிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழுகிறார்கள். ஆக இன்றைய முதல் வாசகம், இன்றைய இரண்டாம் வாசகம், இன்றைய நற்செய்தி வாசகம், 3 வாசகமும் நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாமும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். ஆனால் நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறதா? கடவுளுக்கும் எனக்கும், கடவுளுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறதா? நெருங்கிய உறவு இருக்கும் என்றால் உண்மையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.